இந்த சூசைட் பண்ணி இறக்குறாங்கல்ல, அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேனுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாங்க, கணவர் சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்து சூசைட் பண்ணி இறந்துடுறீங்க. ஆனால் நல்லதை யோசிச்சு பாருங்கள். அந்த நிமிஷம் நாம் இதை சாதிப்போம், அதை சாதிப்போம், நம்மளால் எதுவும் முடியாமல் இல்லை அப்படின்னு நினச்சி யோசிங்க. இதை விட்டுட்டு அதை யோசிங்க. கண்டிப்பாக யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். நம்ம பிறந்தாச்சு இந்த பூமியில் அப்படின்னா சாவு நிச்சயம்தான். ஆனால் அதாக வர்றக்குள்ளே ஏன் நாமளாக கஷ்டப்பட்டு சாகணும்? ரோட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் நினச்சா சாக முடியாதா? ஆனால் எதுக்கோ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறான், நல்லா படிப்பு கொடுக்குறான், அறிவு கொடுக்குறான், கை கால் சுகத்தை கொடுக்குறான். இது எல்லாம் எல்லாம் நல்ல நிலைமையிலிருந்து சீக்கிரம் சூசைட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி இதில் சாகலாம். சொல்கிறது ஈஸி தான். நீ வாக்கில் சீக்கிரம் அட்வைஸ் பண்ணிடுவேன்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இதை கேட்டு ஒருத்தருனாச்சு சூசைட் தாட்டுக்கு போகாதீங்க. வாழ ஐடியா பண்ணுங்க. நம்ம கற்பனை உலகத்தில் வேணாலும் வாழுங்க. ஆனால் தயவுசெய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க. உங்களுக்கும் கொடுமை, மற்றவங்களுக்கும் அது கொடுமைங்க.